ஜனநாயகன் பட வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது சென்சார் ஆணையம். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பட நிறுவனம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யும் என்பதால் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு தனது கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது சென்சார் போர்டு. இந்த வழக்கை பொறுத்தவரையில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்று வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஒரு ஆணை பிறப்பித்தார். அந்த உத்தரவை எதிர்த்து தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த ஆணைக்கு தடை விதித்து ரத்து செய்து மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று தனி நீதிபதிக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து டிவிஷன் அமர்வு உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் அதில் தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்ட பின்னரே உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிதான் இந்த கேவியட் மனுவை சென்சார் ஆணையம் உத்தரவு தாக்கல் செய்திருக்கிறது. இதுவரை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் அமர்வு பிறப்பித்த அந்த உத்தரவையோ அல்லது தீர்ப்பை எதிர்த்தோ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாத பட்சத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது சென்சார் ஆணையம். ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து திரைப்பட நிறுவனம் மேல்முறையீடு செய்தால் ஜனநாயகன் படத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருப்பதால் சென்சார் ஆணையத்தினுடைய கருத்துக்களையும் கேட்டதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பையோ அல்லது உத்தரவையோ பிறப்பிக்கும். விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.